ஃபர்ஸ்ட் क्वेश्चन எல்லாருமே தெரிஞ்சதுதான். எந்த ஆர்டர்ல தமிழ் அப்படிங்கிற சொல்ல இருந்து திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்தது? எந்த ஆர்டர்ல? ஆப்ஷன் ஏ தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, தமிழா, திராவிடா, திராவிடா அப்படின்னு அது ஒரு ஆப்ஷன் ஏ. அதான் இரண்டாவது கொஸ்டின். பாவின் சுவைகளில் ஒன்றான துன்பச் சுவையினை எவ்வாறு தமிழ் இலக்கணங்கள் சுட்டுகின்றன? ஏன்னா ஒரு இழிவரல். மூணாவது கொஸ்டின் என்னது? தமிழ் எண்களை வச்சு ஒரு பொறுத்து கேட்டுருக்கான். இதெல்லாம் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கல்ல, பாவம் ஆன்சர். அதான் நாலாவது கொஸ்டின். உலக தாய்மொழி நாள். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. அடுத்த கொஸ்டின். தவறானதை தேர்வு செய்ய கேட்டுருக்காங்க. என்னங்க வரும்? கன்னிகள். எத்தனை கன்னிங்க? 268. 268 கன்னி வரும். நமக்கு என்ன 286 சொல்லியிருக்கான். அதே மாதிரி 239 கன்னி ஒரு டூலுக்கு வரும். எந்த நூலுங்க? 239 கன்னி ஒரு டூலுக்கு வரும். அது எந்த நூல்? 268 என்னது? தமிழ் வீடு தூது. 239 எதுக்குங்க? ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. எழுதிக்கோங்க. 239 அழகர் கிள்ளை வீடு தூது. அழகர் கிள்ளை வீடு தூது. அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் சி. அது ஆறாவது கொஸ்டின். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. எனக்கு ஒரு ஆன்சர் டி. எனது பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது தான் பிறவினை வாக்கியம். ஃபர்ஸ்ட் அவர்கள் நன்றாக படித்தனர். என்ன வினைங்க? எவ்வகை வாக்கியம்? அவர்கள் நன்றாக படித்தனர். தன்வினை வாக்கியம். அதுதான் அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். என்ன வரும்? நான்மறை கற்றார். கற்றார் செய்வினையா? தன்வினை. எழுதிவோம். அப்பூதியடிகள் நான்மறை கற்றார் தன்வினை. அதுதான் கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. ஆள் வந்திருக்கு. ஆள் பட்டது செயற்பாட்டு வினை. இதுக்கு பிறவினை வாக்கியம் அப்படின்னு கேட்டா பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். அந்த பிறவினைக்கு ஒரு கோடு ஒரு மாதிரி வச்சுக்கலாம். இத்தார் அப்படின்னு முடியும். கற்பித்தார், படிக்க வைத்தார், செய்வித்தார், பதிப்பித்தார், வருவித்தார். இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிறவினை வாக்கியம் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின். சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. என்ன வரும்? ஆப்ஷன் பி. ஏழாவது கொஸ்டின் ஆப்ஷன் பி. அடுத்த எட்டாவது கொஸ்டின். கந்தம் மலர்ந்த கூரை விரித்த இலை. கந்தம் அப்படின்னா என்னங்க? கந்தம் அப்படின்னா நறுமணம். இந்த பாட்டு யாருங்க எழுதிருப்பா? மொட்டை கிளையோடு நின்று திறப்பது மூச்சு விடும் மரமே. பட்ட மரம் யார் எழுதிருப்பா? தமிழ் ஒளி எழுதிருப்பா. அடுத்த கொஸ்டின். பட்டங்கள் ஆய்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தும். யாரோட வரிகளுங்க? பாரதியாரோட வரிகள். அடுத்த திராவிட மொழிகளில் எண்ணும் பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. இதில் வேறுபட்டது எது? என்னென்ன வரும்? 3, 4. மூஜி. மூஜி அப்படிங்கிறது என்ன மொழியில? 3ங்க. மூஜி அப்படிங்கிறது என்ன மொழியில? 3 அப்படிங்கிறது என்ன குறிக்கிறது? மூஜி. மூஜி குழு. அடுத்ததா மூறு. மூறு அப்படிங்கிறது கன்னடம். அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மூஜி குழு, மூறு கன்னடம். அடுத்தது சுற்றுச்சூழல் தினம். உலக சுற்றுச்சூழல் தினம் நினைங்க ஜூன் 5. அடுத்தது காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே. எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே. இடம்பெற்றுள்ள நயங்கள் என்னென்ன இருக்கு? காலம், காலம், எதுகை, மோனை,
அடுத்ததான் தமிழே தமிழே இயைபு மோனை எதுகை இயைபு ஆற்றல் டி. 13வது கொஸ்டின். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்ங்க? புறநானூறு. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி வருமா? புறநானூறுல இருக்கக்கூடிய அடிகள். அடுத்து ஒளியா வனப்பு அடிக்கோடின்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு. ஒளியா வனப்பு ஆ மீது வந்திருக்கு. என்ன ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்ததா பொறுத்துக ஒப்பிலக்கணம் அப்படின்னா ஒப்பிலக்கணம் கம்பேரட்டிவ் கிராமர். அடுத்ததா பேரகதாதி லெக்சிகன் குருபன் மார்பின் ஒலியன் போனின். ஆப்ஷன் சி 1 2 4 3. அடுத்ததா எகிப்தில் உள்ள பெனிகாசன் சித்திரங்களிலும் கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் எனும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் டேஸ் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஆலை போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பிழையான தொடரை கண்டறிக. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? பிழையான தொடரை கண்டறிக. என்ன ஆன்சர்? கீழே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ. ஆப்ஷன் சி பாருங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே சரிதான். ஏசி ரெண்டுமே சரிதான். அடுத்த கொஸ்டின் 18. ஐம்பெருங்குழுவில் இடம்பெறாதவர் யாருங்க? கனக சுற்றம். ஐம்பெருங்குழுவில் இடம்பெறாதவர் கனக சுற்றம். சொல்லியிருப்பாங்களா? அடைக்காப்பாளர், கனக சுற்றம், கரும விதிகள். இந்த ஒரு 8 பேர் இருப்பான். அங்கே ஐம்பெருங்குழு யார் யார் இருப்பா? ஐம்பெருங்குழுவில் இடம்பெறக்கூடியவர்கள் யார் யாருங்க? ஐம்பெருங்குழு யார் யாருங்க இருப்பா? யார் யார்? அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், ஒற்றர். 5 பேர் இருப்பான். ஐம்பெருங்குழு என்பதாயம் ரெண்டுலையுமே இருக்கக்கூடியவர் யாருங்க? படை தலைவர். பொருத்தமற்ற இணையை காண்க. பொருத்தமற்ற இணையை காண்க. ஃபர்ஸ்ட் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருங்க? துவங்கப்பட்ட சரிதான். அதுதான் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. யார் சொல்லியிருப்பா? சா அகத்திய லிங்கம். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். யாருங்க? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். E.A. ஸ்மித், வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். மொழிகளின் காட்சி சாலை சா அகத்திய லிங்கம். அடுத்து 3வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் யாருங்க? பிரான்சிஸ் எலிஸ். பிரான்சிஸ் எலிஸ். இது என்ன தவறானது? 3வது மட்டும். அதெல்லாம் ஒரு புக் பேக் கொஸ்டின். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். அது 21. கீழ்காணும் தொடர்களில் வல்லினம் மிகும் மிக இடங்கள் பற்றிய கூற்றுகள் தவறான ஒன்று. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும் சொல்லியிருக்காங்க. வல்லினம் மிகுமாக வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. மொத்தம் 3 நமக்கு வல்லினம் மிகும். எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நண்பா கேளா, நண்பா கேள் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்களா? எழுவாய் தொடருக்கு வல்லினம் மிகாது. ஆப்ஷன் சி. அதுதான் 22. தவறானதை தேர்ந்தெடு. என்ன ஒரு ஆன்சர்? 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் 13 கரெக்டாக. 7 கோல் குறித்து கூறப்படும் இலக்கியங்களில் மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. எனவே மணிமேகலை வராது, சிலப்பதிகாரம், கலித்தொகை, புறப்பொருள், வெண்பா மாலை லயனம் கொடுத்துருப்பாங்க. மணிமேகலை மட்டும் நமக்கு வராது. அதுதான் தொல்காப்பியத்திலிருந்து ஒரு லைன். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே. இவ்வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? அதனோடு தொடு உணர்வு. எந்திர ஊதி இயற்றுமின், எந்திர ஊதி இயற்றுமின் சீவக சிந்தாமணியில் இருக்கக்கூடிய ஒரு வடிவம். அதுதான் 26. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. சரிதான். அதுதான் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் நகர ஒற்றில் முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் கரெக்ட் தான். திருக்குறள் முதல் குறள் என்னங்க? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு அப்படின்னு என்ன அகரத்துல ஆரம்பிச்சு. கடைசி குறள் எழுதிக்கும் ஊடுதல் 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 காமத்திற்கு இன்பம் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் அதற்கின்பம் கூடி மேங்க பெறும். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறும். கடைசி என்ன? ரன் அகரத்தில் முடிஞ்சிருக்கா? தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்து என்ன? ஆரம்பிச்சு கடைசியா நகரத்துல முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி திருக்குறளும் என்ன? அகரத்துல ஆரம்பிச்சு கடைசியா நகரத்துல முடிஞ்சிரு. அதுவும் நமக்கு சரிதான். அதுதான் 3வது பாயிண்ட். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருங்க? மன உடையவர். இவர் யாரு? ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சவர் தான் தஞ்சை ஞான பிரகாசர். அடுத்து எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் என்ன? புடைப்பு சிற்பம். அடுத்த சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யாருங்க? அர்ச்சினா கிணியர். அடுத்து 29 மாவிலை தெளிந்தார்ப்ப வரைதொருள். இது இவ்வழிகளில் மா என்பதன் பொருள் என்ன வரும்? மா மா வந்து. இந்த பாட்டு எங்க இருக்கு? மாவிலை தெளிந்தார்ப்ப வரைதொருள் பூ விளைத்த புதுமது பொங்கிட வாவியில் பொடி நாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் கடந்து ஒன்றுமால் இது ஒரு பாட்டு இருக்குமா? எங்க இருக்கு? பெரிய புராணத்துல முதல் நம்ம கொடுத்துருப்பான். மா அப்படின்னா வந்து. இந்த மா அப்படிங்கிறதுக்கு வேற என்னென்ன பொருள்கள் இருக்கு? மா மா பெரிய, மேன்மை, அழகு, அழகு, அறிவு, திருமகள், மரம், சுகல், வயல், வந்து, அழைத்தல் இதெல்லாம் இருக்குமா? 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. 6வது புக்கில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மா அப்படின்னா வந்து. அதுதான் மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாங்கும் தகுதியால் வென்று விடல். இக்குறளில் அடி எதுகை. அடி எதுகை என்ன வரும்? மிகுதியால் தகுதியால். மிகுதியால் தகுதியால். 31 மதுரை காஞ்சி நூல் பற்றிய செய்திகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் 11 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரிதானங்க? மதுரை காஞ்சி எங்க இருக்கு? மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி 11 மேற்கணக்கு நூல்களுள் மதுரையை சிறப்பித்து கூறுவதில் முதன்மையானது அப்படின்னு சொல்லியிருப்பான். மதுரை காஞ்சி பாட ஆரம்பிப்பது சொல்லியிருப்பான். நுழையும் முன் கொடுத்திருப்பானா? 11 மேற்கணக்கு நூல்களில் மதுரையை சிறப்பித்து கூறும் நூல்களுள் முதன்மையானது மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லியிருப்பான். 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது எங்கே இருக்கு? 10 பாட்டு 11 மேல்கணக்கில். அடுத்து மேலையில் சிறந்தன்று கற்றது மறவாமை என்று கூறுகிறது. சரியாக
மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை. சரியா? அது என்ன சொல்லுங்க? முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை. என்ன ஆரம்பிச்சிருக்கோம்? ஆறுகளில் உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். அதான் மூணாவது என்ன சொல்லியிருப்பான்? மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. முதுமொழி காஞ்சி. அடுத்து 728 அடிகளை கொண்டது. சரியான 782 அடிகள். அடுத்து 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே சிறப்பிக்க கூறுகிறது. சரியான இதுல என்னென்ன தவறு? 2, 3 தவறு. அடுத்து செய்கோளம் இலக்கண குறிப்பு. என்னங்க? செய்கோளம் வினைக்கொலை. அடுத்து 33 மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காந்தி நூலின் மூலம் அறியலாம் என்று ஆராய்ச்சி செய்து கூறியவர் யாருங்க? மா ராசமணியனார். எந்த நூலாக சொல்லியிருப்பாரு? 10 பாட்டு ஆராய்ச்சி. 10 பாட்டு ஆராய்ச்சியில என்ன மா ராசமணியனார் சொல்லியிருப்பார். 10 பாட்டு ஆராய்ச்சி. முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி யார் எழுதியிருப்பா? முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி பட்டினப்பாளைய ஆராய்ச்சி. மறைமலை அடிகள் பக்கத்துல எழுதிக்கணும். 10 பாட்டு ஆராய்ச்சி மா ராசமாணிக்கனார். முல்லைப்பாட்டும் பட்டினப்பாளைய ஆராய்ச்சி அந்த ரெண்டும் மறைமலை அடிகள். பொருத்தமான விடையை கண்டறி. ஃபர்ஸ்ட் ஒன், பாட்டுடை தலைவன் தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். பாடியவர் மாமுடி மருதனார். எந்த நூலுங்க? மதுரை காஞ்சி. இந்த தலையாளங்காலம் போர் கேட்டிருந்தாங்களா? நமக்கு என்ன புலிகேசர் குறிச்சிலையும் கேட்டிருக்காங்க. இந்த தலையாளங்காலம் போர் என்னங்க? அந்த போர் யார் யாருக்கு நடந்தது? ஒரு 2 போர் இருக்கும். தலையாளங்காலத்து போரும் வெண்டி போரும். ஏன்னா ஒன்று ரிலேட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் தலையாளங்காலம் போர் அப்படின்னா யாரு? பாண்டியர் சைடுல பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற மன்னனுக்கு எதிரா வேற யாரு? பாண்டியன். இது போக மிச்சம் யார் இருக்கா? சேரரும் சோழரும் இருப்பான். சேரர் பிளஸ் சோழர் பிளஸ் 5 வேலிர்கள். 5 வேலிர்கள் கூட்டுப்படையை தலையாளங்காலம் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல இந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது ஜெயிச்சிருப்பார். அதனால தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேரர் பிளஸ் சோழர் பிளஸ் 5 வேலிர்கள். இதே மாதிரி வெண்ணி போர் யாருங்க ஜெயிச்சிருப்பா? வெண்ணி போர்ல ஜெயிச்சவர் கரிகாலன் ஜெயிச்சிருப்பார். அவர் யாருங்க? சோழரா? அது போக ஆப்போசிட்ல யாரு இருக்கா? மிச்சம் 2 பார்ட்டி சேரரும் பாண்டியர் பிளஸ் 11 வேலி பிளஸ் 11 வேலி. சேரர் பாண்டியர் மற்றும் 11 வேலிகளின் கூட்டுப்படையை தோற்கடித்தவர் கேட்பான். கரிகாலர். 35 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார். சரிதானுங்க? ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற 2 தொகுதிகள் ஆண்டாள் பாடியுள்ளார். அதுவும் நமக்கு சரிதான். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி பாடியிருப்பாங்க. மூணாவது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நாச்சியார் திருமொழி மொத்தம் 141 பாடல்களை கொண்டது. எத்தனை வரும்? 143. திருப்பாவையில் எத்தனை பாட்டு வரும்? திருப்பாவையில் எத்தனை பாட்டு? 30 பாட்டு. அதே மாதிரி பாவை அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு கேட்பான். ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின். பாவை அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்ன பாவை? திருக்குறள் கேட்பானா? இலக்கண குறிப்பு அடையெடுத்த கருவியாக பெயர். அது மாதிரி பாவை கேட்டிருக்கான். இருமடி யாக பெயர். இருமடி யாக பெயர்.
இருமடி ஆகுபெயர். 35 1 மற்றும் 2 சரி. அடுத்ததா பொருகரி குருத்தளந்து. கரி குருத்து என்பது எதுக குறிக்கும்? யானை, தந்தம். தானிய குவியல். தானிய குவியல் என்ன வரும்? தானிய குவியலுக்கு எதுக்கான பொருள் இந்த தானிய குவியல்? பொலி. எழுதுவோம் பொலி. பொலம் அப்படின்னு ராவணத்தில் இருக்கக்கூடிய அறிஞ்ச பொருள் 100 மடல் கொடுத்து வச்சிருப்பான். 30 40 பொலி அப்படின்னா தானிய குவியல். பொலம் அப்படின்னா பொலம். பொலம் அப்படின்னா அழகு. அடுத்து 37 ராவண காவியம். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? அண்ணா சொல்லியிருப்பார். அடுத்து புலவர் குழந்தை அவர்களை பற்றிய கூட்டுகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறிவர். எனக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 38. கொஸ்டின் நம்பர் 38 என்ன வரும்? ஆப்ஷன் பி. என்ன சொல்லியிருக்கான்? அப்படியே மாற்றி கொடுத்துருக்கான். பெரியாரின் வேண்டுகோளின் வழி 25 நாட்களில் திருக்குறளுக்கு யாரு? இந்த குழந்தை, புலவர் குழந்தை உதவி எழுதியிருப்பார். அப்படியே மாற்றி கொடுத்துருக்கான். 3100 பாட்டு கரெக்டு தான். யாப்பதிகாரம் 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை எழுதியுள்ளார். அதுவும் கரெக்டு தான். இந்த ராவண காவியத்துல எத்தனை காண்டங்கள் இருக்கு? 5. எந்த ஆர்டர்ல இருக்கு? எந்த ஆர்டர் கேட்கலாம். கம்பராமாயணத்தை கேட்கிற மாதிரி தமிழக காண்டம், இலங்கை காண்டம், இந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர் காண்டம். தமிழக, இலங்கை, இந்த, பழிபுரி, போர். அடுத்து 39 கோர்வை என்பதன் நேர்ச்சொல் அறிக. என்ன வரும்? ஆப்ஷன் பி கோ. அடுத்து மத்தளம் கொண்ட வரிசங்கம் நின்றுவத முற்றுகை காணும் விளைக்கார்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பெற்ற கனாகண்டின் தோழினான். எந்த நூல்க? ஆண்டாளோட நாச்சியார் திருமொழி. இன்னொரு பாட்டு கொடுத்துருப்பான். என்ன பாட்டுங்க? நாச்சியார் திருமொழியில இன்னொரு பாட்டு, 2 பாட்டு கொடுத்துருப்பான் நமக்கு புக்ல. ஒரு பாட்டு மத்தளம் கொண்ட வரிசங்கம் நின்றுவத. இன்னொரு பாட்டு என்னங்க? இன்னொரு பாட்டு என்ன சொல்லியிருப்பான்? மத்தளம் கொண்ட வரிசங்கம் நின்றுவத ஒரு பாட்டு. 2 பாட்டு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பாட்டு என்னங்க? இன்னொரு பாட்டு தெரியல. இன்னொரு பாட்டு என்னங்க? ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுங்க? ஃபுல் பாட்டுல கேட்கல. எப்படி ஆரம்பிக்கும்? இன்னொரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இல்ல நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்தது. சதிரிலா மங்கையர் சரி. கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரிலா மங்கையர் காமன் எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அறிவிலை தொட்டெங்கும் அதிர புகுத கனாகண்டை தோழினான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரிலா மங்கையர் காமன் எதிர்கொள்ள அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருப்பான். 2 பாட்டு நமக்கு இந்த நாச்சியார் திருமொழியிலிருந்து கொடுத்துருப்பான். அடுத்து 41. இது சிம்பிளான கொஸ்டின். 41 சாகித்ய அகாடமி போட்டலாம்ல. ஆப்ஷன் ஏ. அடுத்து 42 ஒரு கதையை வாசிப்பது என்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல் அப்படின்னு யாருங்க சொல்லியிருப்பா? புதுமை பித்தன் சொல்லியிருப்பார். அடுத்து 43 இதுவும் போட்டலாம். செய்தி யாருங்க? செய்தி டி. கீழே முடிஞ்சு கீழே ஆரம்பிக்கும். செய்தி டி ஜானகிராமன். அடுத்த சிற்பியின் மகள் பூவர்ணன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல். மலைக்காலமும் கீழசையும் மா கிருஷ்ணன். அடுத்த தமிழ்நாடு அரசு 9ஆம் வகுப்பு படிக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு
பெருக ஊரக திறனறிவு தேர்வு. அடுத்து தேசிய திறனறிவு தேர்வு எத்தனாவதுங்க? தேசிய திறனறிவு தேர்வு எத்தனாம் வகுப்புங்க? 10ஆம் வகுப்பு. தேசிய திறனறிவு தேர்வு 10வது. அடுத்து தேசிய திறனறி மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு 8வது. 8வது 9வது 10வது வேணா கொடுத்துருப்பான். தேசிய திறனறிவு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு 8வது. ஊரக திறனறிவு தேர்வு 9வது. கடைசியா தேசிய திறனறிவு தேர்வு 10வது. அடுத்து சரியானது கேட்டுக்கலாம். சிற்றிலக்கியம் புறம் பல்லு கரெக்டு தான். ராசசம் போர் மற்றும் தீவிரமான செயல்களை குறிப்பது அப்படின்னு சொல்லியிருப்பான், அதுவும் கரெக்டு தான். 3வது சொல்லியிருக்கான் தாமசம். தாமசம் சோம்பல் தாழ்மையை குறிப்பது அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்த சத்துவம் அமைதி மற்றும் மேன்மையை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பான். இன்டர்ஜென்ட் பண்ணி கொடுத்துருக்கான் 3, 4. இதுல சரியானது 1 மற்றும் 2. அது 46. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். என்ன சொல்லுங்க? பிங்கள நிகழ்ந்து. அடுத்ததா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணோம். பாரதியாரோட வரிகள். அடுத்ததா கல்லும் மலையும் குறித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன். யாருங்க பாடிருப்பா? கவிமணி பாடிருப்பார். கவிமணி பாடிருப்பார். 1 மற்றும் 2 சரி. அதுதான் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இருந்தும் அரியணையே. திரு வாசகம். கம்பராமாயணத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க? பண்ண அருங்கலைதிரி பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லியிருப்பான். மணிமேகலை பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமி. அதுதா வேற இன்னொன்று சொல்லியிருப்பாங்க சிலப்பதிகாரத்தில். மகரமன் நாட்டு வாழார்கள் பகைவனுக்கு கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பான். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி திருவாசகம். 48. பொங்கியும் பொழித்தும் நீண்ட புதுப்பிடர் மைசிலிருக்கும் சிங்கமே வானவீதி திகுதிகு என எரிக்கும். இவ்வடிகளை பாடியவர் பாரதி தாசன். அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றார்? 2014. வேற என்ன இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு? குழந்தைகளை பாதுகாப்பு பச்பன் பச்சா வந்தவன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. எத்தனை குழந்தைகளை காப்பாற்றிருப்பாரு? எத்தனை குழந்தைகளை காப்பாற்றிருப்பார்? 86,000 குழந்தைகளை காப்பாற்றிருப்பார். எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருப்பார்? 80,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 86,000 குழந்தைகளை காப்பாற்றிருப்பாரு. 2014 எனது நோபல் பரிசு அமெரிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பார். இவர் கூடவே சேர்ந்து இன்னொருத்தம் வாங்கிடுவாங்க. யாரு? பலாலாம் வாங்கிடுவான். அடுத்து 50. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் என்ன வரும்? வஞ்சித்தலை. கனிமுன் நேர் என்ன வரும்? ஒன்றாத வஞ்சித்தலை. கனிமுன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை. அடுத்த இயற்சீர் வெண்டலை என்ன வரும்? இயற்சீர் வெண்டலை. மாமுன் நிறையும் விலவும் நேர் வரும். அந்த ஏழு நமக்கு கேட்பான். கொஞ்சம் கொஸ்டின் தப்பா கேட்கணும் அப்படின்னா அதை கேட்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மாமுன் நேர் என்ன வரும்? மாமுன் நேரும் ராசிரியத்தலை. விலமுன் நிறையும் ராசிரியத்தலை. விலமுன் நிறை நிறையும் ராசிரியத்தலை. அப்படியே சேர்த்த மாதிரியே படிச்சுக்கோம். மாமுன் நேர் நேருக்கு தான் 2 காமனா வச்சுக்கோம். மாமுன் நேரும் ராசிரியத்தலை. விலமுன் நிறை நிறையும் ராசிரியத்தலை. அப்படி 2 நிறை சொல்லாம சேர்த்த மாதிரி படிச்சு நான் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கு. அடுத்ததா இந்த 2ல என்ன? மாமுன் நேர் பார்த்தாச்சு, விலமுன் நிறை பார்த்தாச்சு. 2ல என்ன மிச்சம் இருக்குது? மாமுன் நிறை விலமுன் நேர். அந்த 2 என்னங்க? இயற்சீர் வெண்டலை. மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம்? மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம்? 3 தலை பார்த்துருக்கோம். மிச்சம் 4 என்னங்க? வெண்சீர் வெண்டலை. காய்முன் நேர் காய்முன் நிறை 2 பார்ப்போம். காய்முன் நேர்னா வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை கரித்தலை. அடுத்து கனிமுன் நேர்
ஒன்றாக வஞ்சித்தலை கனிமண் நிலை ஒன்றிய வஞ்சித்தலை தெளிவாக பாடுகிறோம். அடுத்து மூதூர் என்பது எத்தனை கூடிய மூதூர் மருதத்தினைக்கு உரிய ஊர். அடுத்தது சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? சேக்கிலார் 12ஆம் நூற்றாண்டு. அடுத்தது பாகுபடும் இனத்தோடு வைப்பார்படுத்தம் ஏகும் சொர்க்கத்து ஈடு என்ன பண்ணுங்க? சிறுவஞ்ச மூலம் என்ன பண்ணுங்க? குளங்கொட்டு தோடு உரித்து அழிசித்து குளங்கொட்டு உருவாயலாக்கி வளம் கொடுத்து அடுத்தது என்ன? பாகுபடும் இனத்தோடு இவ்வை பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து ஈடு சிறுவஞ்ச மூலத்துல இருக்கக்கூடிய வரிகள். அடுத்து புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யாருங்க? வள்ளி கண்ணன். அடுத்து இயற்பெயர் நாகலிங்கம். ஐயமுதலோடு யாருங்க? கந்தர்வன். கந்தர்வனோட இயற்பெயர் தான் நாகலிங்கம். அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர். சாசனம் எனும் சிறுகதையின் ஆசிரியர். மூணுமே யாரு? கந்தர்வன். வேற என்னென்ன கதைகள் எழுதியிருப்பாரு? சாசனம், ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் அப்படிங்கிற மூணு எழுதியிருப்பார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். அவன் மாணவன். எவ்வகை வாக்கியங்க? பெயர், பயனிலை, தொடர். 57 சோழர் காலம் செப்பு திருமணிகளின் பொற்காலம். சரிதான். ஆப்ஷன் பி விஜயநகர மன்னர்கள் குதிரையின் உருவங்கள் சிற்பங்களில் இடம்பெற செய்தனர். சரிதான். அதுக்கு சிற்பங்களை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்ப செந்நூல் எனும் நூலை வெளியிட்டது. அதுவும் சரிதான். கடைசியாக சொல்லியிருக்கான் தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரி எங்க இருக்கு? மாமல்லபுரத்துல இருக்கு. அடுத்து சரியான இணை என்ன? ரைம் அப்படின்னா இயைபு. மெட்டபர் அப்படின்னா என்னங்க? மெட்டபர் அப்படின்னா உருவகம். சிமிலி, சிமிலி உவமை. அதுதான் சிலபிள், சிலபிள் அசைவம். சரியானது ரைம், இயைபு, தொடை. 59 பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றாக மாமல்லபுரம் விளங்குகிறது. சரிதான். அதுதான் திருநாகர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக நாட்டியமாடும் நடனமங்கை உருவங்கள் உள்ளது. சரியாங்க. திருநாகர் குன்றில் என்னங்க இருக்கா? சமண சமயத்தில் இருக்கக்கூடிய 24 தீர்த்தங்கரோட உருவம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது நமக்கு கூட்டு ஒன்று மட்டும்தான் சரி. 2வது கூட்டு தவறு. அடுத்து 60 தவறான தொடர் என்னங்க வரும்? ஆப்ஷன் சி தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த என்னது? ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் இணையா இருக்கலாம். அதில் மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். தஞ்சை பெரிய கோயில் நமக்கு வராது. ஒரே கல்லாலான நவகிரகமும் சிங்கமுக கிணறும் அமைந்துள்ளது எனது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். வெரிஃபை பண்ணுங்க. தஞ்சை பெரிய கோயில் நமக்கு வராது. இந்த கங்கை கொண்ட சோழபுரமா மீனாட்சி அம்மன் கோயில் அப்படிங்கிறத மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது 61வது கொஸ்டின். திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் என்னங்க? தண்ணீர், தண்ணீர். தண்ணீர் தேசம் யார் எழுதியிருப்பா? வைரமுத்து. தண்ணீர் கந்தர்வன். அடுத்து தவறான கூட்டினை தெரிவு செய்யுங்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. சரிதாங்க. அடுத்து 2வது வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. சரியா. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம் அப்படிங்கிறதும் சரிதான். இதுல தவறானது எதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி. அது 63 மரபு பிழையற்ற தொடரை கண்டறிவ. என்ன ஆன்சர்? பழம் அணில் பழம் தின்றது அப்படிங்கிறதா நமக்கு சரியானது. பழம் கொதித்தது சரிதான், பழம் தின்றது அப்படிங்கிறது சரிதான். அடுத்து 64 பூனை
பூனை குறுக்கே போனதற்கு கவலைப்படுகிறாய், அந்த பூனைக்கு என்ன ஆனது எனும் அடிகள் உணர்த்தும் பொருள். என்னங்க மூட நம்பிக்கை. அதுதான் பொருந்தாத இணை எதுங்க வரும்? தொடை 8 வகைப்படும். அவங்க என்ன 6 சொல்லியிருப்பான். அடுத்து மண்டை சுரப்பை உணர்ந்து கொள்ளும் மனக்குகையில் சிறுத்தை எழும். எனது தொன்று செய்து பழுத்த பழம் தூய தாடி மாற்றிவிடும். மண்டை சுரப்பை உணர்ந்து கொள்ளும் மனக்குகையில் சிறுத்தை எழும். யார் பாடியிருப்பா? பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியிருப்பார். அடுத்து நவம்பர் 13, 1938ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்டது. சரிதானங்க? தர்மாம்பாள் அப்படிங்கிறவங்க கொடுத்துருப்பாங்க. அதுதான் 102 கணக்க சொல்லியிருக்காங்க. 26/7/1970 கொடுத்துருக்காங்க. என்னங்க வரும்? 27/6 பாதிக்கணும். 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் என்னும் அமைப்பு பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கேஸ் போயிட்டு அது ஒரு விஷயம். நமக்கு ஒரு மார்க் வேணும்னா ஆமா சுத்துது அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஒன்று சரி 2 தவறு. 1 சரி 1 மட்டும் சரி. 68 செஸ்டர் கால்சன் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு? ஒளிப்படி எந்திரம். அது ஜியோவானி காசிலி தொலைநகல் எந்திரம். ஹேன் மார்னஸ்கி காமா ஃபேக்ஸ். மைக்கேல் ஆல்ரிச் இணைய வணிகம் 4312. அதுதான் நான் பிச்சமூர்த்தி பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார் அப்படிங்கிறது சரிதான். 2வது என்ன சொல்லியிருக்காங்க? முதல் நாவல் லயன்ஸுக்கு பலி. சரியாங்க? சரிதானா? முதல் சிறுகதை தான் லயன்ஸுக்கு பலி. நமக்கு என்ன கொஸ்டின்ல தப்பு பண்ணியிருக்கான். 1 2 சரி அப்படின்னு சொல்லியிருக்கான். நீங்க முதல் சிறுகதை அப்படிங்கிறது லயன்ஸுக்கு பலி அப்படின்னு பாத்தீங்க. நாவலுக்கு சிறுகதைக்கு வித்தியாசம் இருக்கு. நாவல் வேற, சிறுகதை வேற. நாவல் அப்படிங்கிறது சிறுகதையை கூட கொஞ்சம் அளவுல பெருசா இருக்கும், கொஞ்சம் டீட்டெயிலா கதை இருக்கும். இப்போ நாவல் அப்படிங்கிறது வேற. நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க, மாத்திக்கணும். முதல் சிறுகதை நாவலை வச்சுட்டு சிறுகதை மாத்திக்கணும். அதுதான் 3வது 1930 கலைமகள் இதழ் இவருக்கு பரிசளித்தது. எந்த வருஷங்க? 32. அந்த முதல் நாவலை மட்டும் மாத்திட்டு சிறுகதை மாத்திக்கணும். அடுத்து 70வது கொஸ்டின் தவறான இணை என்ன வரும்? நட்பு காலம் யார் எழுதியிருப்பா? அறிவுமதி அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. நட்பு காலம் எழுதினவங்க அறிவுமதி. 71 என்னங்க தப்பு? 71 ஆப்ஷன் டி என்னங்க வரும்? ஐடா சோபியாஸ் கட்டர் 18ஆம் நூற்றாண்டில் மதுரையில் இலவச மருத்துவம் அளித்தார். என்னங்க வேலூர். நம்ம புக்கில் நூற்றாண்டுலாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். புக்கில் நூற்றாண்டுலாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். அவங்களோட காலம் மட்டும் சொல்லியிருப்பான். இந்த 1870 to 1960 சொல்லியிருப்பான். அப்படி பார்த்தோம்னா இவங்க எந்த நூற்றாண்டு? ஒன்று 19 வரணும், இல்லைன்னா 20 வரணும். 19 வரணும், இல்லை 20 வரணும். 18 கொடுத்துருக்காங்க, அதுவுமே தப்பு தான். எனது வேலூர்ல இலவச மருத்துவம் கொடுத்துருப்பான். தவறானது 71 டி. 72 சிறுவஞ்ச மூலம் என்பது 5 பெரிய வேர்கள் என்று பொருள். கரெக்டாங்க? 5 சிறிய வேர்கள். ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. செகண்ட் ஒன் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படிங்கிறது சரிதான். 3வது இந்நூலின் ஆசிரியர் காளிதாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் அப்படிங்கிறது சரிதான். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் அப்படிங்கிறது சரிதான். 2 3 சரி. இந்த மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் காளிதாசன் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு சொல்லுவோம், மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மகனார் அப்படின்னு சொல்றார். யாருங்க? மகன் வந்து நக்கீரன், மாணவர் காளிதாசன். 73 அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் யாருங்க? அணிநாயகம் அடிகள்.
அதுக்கு குறுந்தொகை நூல் பற்றி பொருத்தம் இல்லாத கூட்டை கண்டறிங்க. என்ன ஒரு ஆன்சர்? சி. 4 அடி சிற்றலையும் 6 அடியும் சொல்லியிருக்கான். குறுந்தொகைக்கு 4 to 8. 500 எவ்வளோ வரும்? 500 3 to 6. எழுத்தாளர் சு. சமுத்திரம் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் என்னங்க? ஏழி பழுத்த பழம். அது 76. என்ன வரும்? தவறானது. 4வது கூற்று என்ன சொல்லியிருக்கான்? பதிப்பித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன எழுதிதான் இருப்பார், பதிப்பிச்சிருக்க மாட்டார். கூற்று 4 மட்டும் தவறு. ஃபர்ஸ்ட் 3 கூற்று சரிதாங்க. 4வது கூற்று மட்டும் என்ன? பதிப்பித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை அடிச்சுட்டு எழுதியுள்ளார் அல்லது இயற்றியுள்ளார் அப்படின்னு மாறிடும். கூற்று 4 மட்டும் தவறு. அடுத்து உலகம் யாரையும் தாமுன வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகியா விளையாட்டுடையாளவர் தலைவர் அன்னவர் கேசவன் நாங்களே. யார் எழுதியிருப்பார்? கம்பர் கம்பராமாயணத்துல எழுதியிருப்பார். கடவுள் புராணத்தான் வச்சிருப்பான் கம்பராமாயணம். அடுத்ததா ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். எந்த ரூங்க வரும்? வல்லின ருதா. ஆப்ஷன் பி. அது சரியானது. என்ன வரும்? 1 2 சரி. 3வது நசை ஈ முதல்ல என்னங்க? சொல்லிசை அளவடை. இது சரியானது 1 மற்றும் 2. அதுதான் கண்வளப்பு கண்ணோட்டம் என தொடங்கும் சிறுவஞ்ச மூல பாடலில் என்ன அணி வந்துள்ளது அப்படின்னு கேட்டுக்கலாம். என்ன அணிங்க? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. வனப்பு அப்படிங்கிறது 5 தடவை வருமா? கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்று வைத்தல், பன்வனப்பு கேட்டான் நன்றென்றல், துணைவேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல், வனப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். 5 இடத்துல வனப்பு அப்படிங்கிறது வந்துருக்கும். எனக்கு ஒரே சொல் பல முறை திருப்பி வந்து ஒரே பொருள் கொடுத்தா என்ன சொல்லுவான்? சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அது 81. எண்ணமர ராஜித்தன் இதயத்துள்ளே இணையமர மொழிபூரி இறங்குவானார். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னங்க? பாஞ்சாலி சபதம். ஒரு வாரம் சொல்லியிருப்பான். அண்ணனிடம் விடைபெற்று இந்திரன் சென்றான். அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி இன்னமொரு கடந்தோடும் உணவும் கொண்டு திருமணிய பாண்டவர்தம் அரசு செய்யும். பிறகு ஒரு பாட்டு வருமா? அண்ணனிடம் விடைபெற்று உதிரன் சென்றான். யாரு உதிரன் அப்படிங்கிறவங்க? யாரு? குருதராஜன் சார்பா எனது தூது போவார். தூது போகும்போது ஆரம்பிக்கிற பாட்டு தான் இந்த பாட்டு சொல்லியிருப்பான். பாண்டாளி சபதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு. அடுத்து வாரி களத்தடிக்கும் அந்தவிட்டு கோட்டைகளும் தோடை சிறந்து பொழிவாகும் சீருட்ட செக்கோலவேணி திருமலை ராயன் நதியில் வைக்கோலும் மால் யானையாம். காரணம் படிப்பார் காலமேக புலவர் பாடியிருப்பார். அடுத்ததான் 83. இது ப்ரீவியஸ் இயர்லேயே ஒரு 15 தடவை மேலே கேட்டிருப்பான். என்ன ஒரு ஆன்சர்? 4253. ஆப்ஷன் ஏ. இது பல தடவை கேட்டுக்கலாம், 10 தடவை மேலே கேட்டுக்கலாம். 84. பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுதை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிப்போம். எந்த நூலுங்க? குறுந்தொகையில் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நூல் என்னங்க? திருவிளையாடல் புராணத்திலையும் இருக்கும். என்ன சொல்லியிருப்பான்? தருமிக்கு எழுதி கொடுத்துருப்பாரா? சிவபெருமானே வந்து தருமிக்கு அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு எழுதி கொடுத்த பாட்டு தான் இந்த காமம் செப்பாது பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சதை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிப்போம் அப்படிங்கிற பாட்டு. குறுந்தொகை திருவிளையாடல் புராணம் ரெண்டுமே வரும். அதான் இறைவன் 64 திருவிளையாடலை விளக்கி ஒழுக்க நூல்களும் விரிவானதும் சிறப்பானதும் என்று கருதப்படும் நூல் என்னங்க? திருவிளையாடல் புராணம். பேர்லேயே முஸ்லீம்லேயே இருக்கு நம்ம ஆன்சர். அதுதான் மண்ணுலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனையும் கண்ணுல பார்த்தும் செவியுற கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன். காரணம் சொல்லியிருப்பா வள்ளலார் சொல்லியிருப்பார். அடுத்த அகர வரிசை இதெல்லாம் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. ஆப்ஷன் டி அகர வரிசை. அடுத்து 88. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பழநாடு சுற்றல் இன்பம். இன்பம் அப்படின்னு வந்ததுனாலே யாரு? சுரதா. இன்பம் அப்படின்னு வந்ததுனாலே சுரதா. சுரதா பற்றிய கூற்றுகளை சரி பார்க்க. என்ன சரியா? சரி பார்க்க அப்படின்னா என்ன? தவறானது என்ன அப்படின்னு கேட்டுருக்கான். ராசகோபாலன் எனும் இயற்பெயரை கொண்டவர்.
சரிதான். அடுத்த சோழன் சுண்டான் என்ற கவிதை இவர் இயற்றியது சரி. அடுத்த தமிழக அரசின் பாவேந்தர் விருதையும் கலைமாமணி பட்டத்தையும் பெற்றவர், அதுவும் சரிதான். என்ன சொல்லியிருப்பான்? தமிழக அரசின் பாவேந்தர் விருதை பெற்ற முதல் கவிஞர் யார? சொல்லலாம், சுப்புரத்தின பாசன். அடுத்த திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள என்னது, அதுவே டைப்பிங்லேயே மிஸ்டேக் பண்ணியிருக்கான். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 23, 11, 19, 29 சொல்லியிருக்கான். அதுதான் நமக்கு தப்பு. எழுதிக்கிறோம் 23, 11, 1921 பிறந்தது 23, 11, 1921. பிறந்த ஊர் நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பழையனூர், நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழையனூர். 1921 2006 வரை வந்திருப்பாங்க. வெரிஃபை பண்ணிக்கும் 2006 அப்படிங்கிறது. இதுக்கு 89க்கு தவறானது என்னது? ஆப்ஷன் டி. அடுத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பற்றிய சரியானவற்றை கண்டறிங்க. என்னங்க வரும்? 1, 2, 3 மூணுமே சரியா. 1903 என்னைய பிறந்திருப்பாரு? நேற்று. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். அடுத்தது 1954 ராஜாஜி முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகியதும் காமராஜர் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது சரிதான். அடுத்தது திருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி அப்படிங்கிறது சரிதான். கடைசியா ஈராண்டுகளில் 120 மாநாடுகள் கூட்டினார். சரியாக 120 மாநாடு கூட்டியிருப்பது 133 மாநாடு கூட்டியிருப்பார். 133 மாநாடு கூட்டியிருப்பார். அடுத்து கர்ம வீரர் காமராஜர் இவ்வுலக வாழ்வை எந்த ஆண்டில் முடித்தார்? காந்தி பிறந்த நாள். காந்தி பிறந்த நாளும் காமராஜர் மறைந்த நாளும் 1 அப்படின்னு சொல்லலாம். 1 அக்டோபர் 1, 1975. அடுத்து மாதவி ஆடல் கண்டு கோவலன் மகிழ்ந்தான். இத்தொடரில் ஆடல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வரும்? அல் விகுதி வந்திருக்கு. தொழில் பெயர், தொழிற்பெயர் விகுதிகள் என்னது? 100 மடங்கு கொடுத்துருப்பான். 15, 10, 15 கொடுத்துருப்பான். என்னன்னாங்க? தல், அல், அம், ஐ, கை, கை, கு, 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 தி, சி, டி, மை அந்த மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட தொழிற்பெயர் விகுதிகள் கொடுத்துருப்பான். நமக்கு மோஸ்டா வரக்கூடியது என்னங்க வரும்? தல்லும் அல்லும் மட்டும்தான் நமக்கு மோஸ்டா வரக்கூடியது. இதை தாண்டியும் நமக்கு தொழிற்பெயர் விகுதிகள் அப்படிங்கிறது. அதுதான் பொருத்தமற்ற இணை என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. கண்ணகி வந்தான். கண்ணகி வந்தான் என்ன வருங்க? பால் வலு. 94 தொழில் செய்பவருக்கு பெயராய் வரும். அங்கேயே முடிஞ்சிருச்சு. என்னங்க? தொழிலுக்கு பெயராய் வருவது தொழிற்பெயர். என்னது? வினை தன்மையாகிய வினையை குறித்து நிற்பது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருப்பான். தொழில் செய்பவரை அதாவது கர்த்தாவை குறிப்பது அப்படிங்கிறத சொல்லுவான். வினையாளனையும் பெயர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. வினையாளனையும் பெயர். அடுத்ததா முக்காலத்தையும் காட்டும். சரியா? இந்த 3 இடங்கள் 3மே நமக்கு பிடிக்கக்கூடியது. வினையாளனையும் பெயர். அங்கே என்ன வரும்? தொழிற்பெயருக்கு என்ன 3 இடங்கள் கொடுத்துருக்கான். அதுக்கு என்ன இடங்க வரும்? வடக்கு இடத்தில் மட்டும் வரும். இது கொஞ்சம் எழுதி வச்சுக்கோம். இது ஒரு குழப்பம் வரும். கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்த வினையாளனையும் பெயரும் தொழிற்பெயரும் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன? வினையாளனையும் பெயர் அப்படின்னா தொழிலை செய்பவரை அதாவது கருத்தாவை குறிப்பது வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழிற்பெயர் அப்படின்னா வினை பெயர் தன்மையாகிய வினையை உணர்த்தி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினையை மட்டும் குறிக்கக்கூடியது தொழிற்பெயர். அந்த செயலை செய்யக்கூடியவரை குறிப்பிடக்கூடியது வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வினையாளனையும் பெயர் 3 இடங்களிலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அங்கே தொழிற்பெயர் வடக்கு இடத்தில் மட்டும் வரும். அடுத்து முக்காலத்தையும் காட்டும் சொல்லியிருக்கான். தொழிற்பெயர் காலம் காட்டாது. ஒரு தொழிலை பார்த்து கேட்பான், ஒரு விளம்பரமாக இருக்கும். அடுத்து 95 பின் வருவனவற்றுள் பலாநிலை டேஸ் ஆகும். பலாநிலை அப்படின்னா பிழை இன்மை. பலாநிலை அப்படின்னா பிழை இன்மை. அடுத்து ஒரு சிம்பிளான விஷயம். வலு எத்தனை வகைங்க? வலு
பலு 7 வகை ஆகுபெயர் 16 வகை பொருள்கோள் 8 வகை தலை 7 வகை. அடுத்து ஆணை 1000 அமரடி என்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. 12 பாட்டியல். 98 துணிவி கல்யாண சுந்தரனார் பற்றிய கூற்றுகள் தவறானதை கண்டுபிடிக்க. என்ன ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. எனது இம்மை மறுமை பற்றி ரூபாயத்தின் பெயரில் நூல் எழுதியுள்ளார். யார் எழுதியிருப்பார்? கவிமணி எழுதியிருப்பார். இம்மை மறுமை பற்றி ரூபாயத் அப்படிங்கிற பேர்ல எழுதப்பட்ட நூலை தமிழ மொழிபெயர்த்தவன் யாரு? கவிமணி. ரூபாயத் யார் எழுதுனா கேட்பான். ரூபாயத் யார் எழுதியிருப்பா? உமர் கய்யாம். உமர் கய்யாம் எழுதிக்கும். ரூபாயத் எழுதினவர் உமர் கய்யாம். அதை தமிழ மொழிபெயர்த்தவர் கவிமணி. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அதில் ரூபாயத் அப்படிங்கிறது எத்தனை அடி செய்யும் கேட்பான். 4 அடி செய்யும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரூபாயத் அப்படிங்கிறது 4 அடி செய்யும். 98 தவறானது. ஆப்ஷன் டி. மற்ற மட்டுமே கரெக்டு தான். அடுத்ததா கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியலைனாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்படிங்க 2 சொல்லியிருக்கான். பிளாங்கா அதை பார்த்தா கூட போட்டுக்கலாம். என்ன சொல்லியிருக்கான்? பாலை இலக்கு என்னங்க வரும்? தானியாகு பெயர். தானியாகு பெயர். தானி தானத்திற்கு ஆகி வருவது என்ன சொல்லுவான்? தானியாகு பெயர். அதுதான் பெரியார் சொல்கேள். பெரியோர் சொல்கேள். சொல்லாது பெயர். 99 சி. அதுதான் 100 இனிப்பு என்னங்க? வளமை துவர்ப்பு ஆற்றல் காப்பு உணர்வு கைப்பு மென்மை. 100க்கு பி. மேக்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் PDF மட்டும் உங்களுக்கு குரூப் அப்லோட் பண்ணுவாங்க. சார் நான்